எல்லாருக்கும் வணக்கம். நாம இதில் என்ன பார்க்க போறோம்னா, கூலி படத்துல ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த படத்தை பார்த்தாச்சு. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே போராட்டமா தான் இருக்கு. எஸ், கூலி ரிவ்யூ ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ், சில பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு, சில பேருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. கூலி தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா வார் 2 டிசாஸ்டர்னே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில இந்த ரெண்டு படங்கள்ல எதுதான் பெஸ்டா இருக்குன்னு பார்த்தலாம். இந்த கூலி படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பல கேள்விகள் தோணும். எதுக்கு இந்த படம் ஏ சர்டிபிகேட்டு? இந்த படம் லோகிக்கும் சரி, நம்ம தலைவர் ரஜினிகாந்துக்கும் சரி ஒரு கம்பேக் படமா இருக்குமா? எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு? இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான்ற பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹைலைட்ஸை பத்தி பார்த்தரலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மெயின் ஹைலைட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காஸ்ட் அண்டு ஓவரால் ஆக்டர்ஸ் தான் சொல்ல வரேன் நான். ஏன்னா இந்த படத்துல பெருசா நம்ம தலைவருக்கு மாஸ் எலிவேஷன், மாஸ் மூமெண்ட் எதுவுமே இல்லைனாலும் இந்த இருக்கிறவங்கள காஸ்ட் எல்லாம் இவங்கெல்லாம் என்ட்ரகர் சீன் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய கூஸ்பம்ஸாவே இருக்கு. என்னதான் இந்த படத்துல ஏகப்பட்ட காஸ்ட் இருந்தாலும் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஒரு ஒரு அது சின்ன கேமியோ ரோல் தான். அமீர் கான் இல்ல, உபேந்திரா தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த படத்துல எத்தனை பேரோட இன்ட்ரோ வந்தாலுமே நம்ம ஷோபின் சாருக்குமே நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது தான். பட் அவருக்கு அப்புறமும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு மூமெண்ட்னா அது உபேந்திரா சாருக்கு தான். அவர் வந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கர டெரபிக்கா இருந்துச்சு. ஸோ இத்தனை காஸ்ட் இருந்தாலுமே அவர் வந்த ஒரு மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. இன்னொரு மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம சுத்திகாஷன் தான், நம்ம உலகநாயகனோட பொண்ணு. ஸோ தலைவர் நம்ம ஆடியன்ஸ் சொல்லியிருப்பார்ல, இந்த படத்துல நான் உலகநாயகன் பொண்ணுன்ற மாதிரி காட்டுற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி இந்த படத்துல அவங்க ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன் சீன்ஸை ஈஸியா அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிட்டு போறாங்க. எஸ், இந்த படத்துல எமோஷன்ஸ் இருக்குன்னு நம்ம லோக்கியே எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாரு. இந்த படத்தை மாசை விட அந்த எமோஷன் தான் லைட்டா எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கோசரமே இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டுக்கும் அவங்க கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராகவே எல்லாரும் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் ஷோபின் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம தலைவர் சொல்லவே தேவையில்ல, எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங்ல பிச்சு வளரிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு மெயின் ஹைலைட்ஸு. அப்புறம் இந்த படத்தை ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹைப்போட எடுத்துட்டு போறது நம்ம அனிருத் தான். ஸோ எப்படி ஜெயிலர்ல ஹுக்கும் பீட்டை வச்சு பயங்கரமா நம்மளைய ஹைப்பத்தி விட்டாரோ, அதே மாதிரி இதுல பவரஸை வச்சு பயங்கரமா எலிவேட் பண்ணிட்டாரு. பவரஸும் அண்ட் மாம் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எலிவேஷன் சாங் மாதிரி வரும். இந்த ரெண்டு ட்ராக்கும் போட்டு சும்மா தேட்டரை தெரிக்க விட்டாப்ல. ஸோ இவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஜெயிலர் மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு பக்கபலமா இருந்ததுனால இந்த படத்தை இன்னும் கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்த பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பரியோட ஸ்டண்ட் தான். இந்த படத்துல எஸ், உங்களுக்கே தெரியும் இந்த படத்துல வயலன்ஸ், ஸ்டண்ட் எல்லாம் இருக்குன்னு. ஸோ அதை தலைவருக்கு கேப்பபிளா பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதையும் இவங்க பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டண்டா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், எல்லா ஃபைட்டும் எல்லா ஸ்டண்ட்டும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. பட் இந்த ஆக்ஷன்லயுமே சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அதை நெகட்டிவ்ல சொல்றேன். என்னதான் இந்த படத்துல ஒரு 3 hours வரைக்கும் டைம்லைன் இருந்தாலுமே இந்த படத்துல உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேலையும் சரி, ஸ்டோரியும் சரி லேக்லாம் இருக்காது. பட் ஸ்லோ டவுனா தான் இருக்கும். பட் அதெல்லாம் தலைவரோட மாஸ் எலிவேஷன் வச்சு அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. ஸோ இந்த படத்துல உங்களுக்கு லேகா இருக்கும்லாம் நீங்க எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. சூப்பராகவே மேனேஜ் பண்ணிட்டா நம்மள ஓகே. அடுத்து சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த படத்துல அன்எக்ஸ்பெக்டட் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா இந்த படத்துல காமெடி அண்ட் ஹியூமர் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சர்ப்ரைசிங்லி நம்ம நெல்சன் தான் அப்படி பண்ணுவோம்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவருக்கு தான் அந்த டார்க் காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பட் அதை லோக்கியும் பாத்தீங்கன்னா கையாண்டு பண்ணியிருக்கிறாப்புல, அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல எல்லா காமெடியுமே சூப்பரா இருக்கு. எதுவுமே உங்களுக்கு டிராகரமெல்லாம் இருக்காது. எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தலைவருக்கான ஒரு மாஸ் மூமெண்ட்டோ அந்த அளவுக்கு ஒரு எலிவேஷன் ட்ராக் மாதிரி எதுவுமே இருக்காது. சட்டிலா ஒரு காமெடி ஹியூமரோட எமோஷனோட முடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்டர்வல் பாக் சூப்பராகவே இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு இன்டர்வல் பாக் தான். ஸோ அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரஜினி ஃபைடு தான் தெரிக்க விட்டாப்ல ஓகே. அடுத்து இந்த படத்தோட ஒரு மெயின் பில்லர் ஆஃப் த ஒரு ஹைலைட்னாலே அது பிளாஷ்பேக் போர்ஷன் தான். லியோல எல்லாருமே
ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரு மூமெண்ட்னா அது ஃபிளாஷ்பேக் தான், தேவையில்லாத ஃபிளாஷ்பேக்கு. பட் இந்த படத்துல ஃபிளாஷ்பேக்கை எந்த அளவுக்கு கட் பண்ணி சுருக்க முடியுமா சுருக்கி தலைவரை பயங்கரமான டிஏஜிங் டெக்னாலஜி வச்சு சூப்பரா காமிச்சிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஃபேஸ் மட்டும் கிடையாது, வாய்ஸும் தான். இதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் எனக்கு மேபி நம்ம சிவகார்த்திகேயன் பிரதர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டா அங்கங்க அவர் வாய்ஸ் டோன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு விண்டேஜ் வைப்ன்றது பயங்கரமா நாஸ்டாலஜிக்கான ஃபீல் பயங்கரமா கொடுத்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல. லியோல எப்படா இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதுவே இன் கூலி இந்த ஃபிளாஷ்பேக்கு இன்னும் எக்ஸ்டெண்டா எடுத்துட்டு போய்க்கலாமே, அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிட்டாரு நம்ம லோக்கி. ஸோ ஃபிளாஷ்பேக் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாரு. பட் அதையே கொஞ்சம் லென்த்தா எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. அவங்க கட்டு பாஸ்ட்டுக்கு வரும்போது தான் அங்கங்க ஒரு இது எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு குறையா இருந்தாலுமே அந்த ஃபிளாஷ்பேக்ன்ற ஒரு போர்ஷன் சூப்பராகவே எலிவேட் பண்ணிச்சு. அதுவும் வித் அனிருத்தோட பிஜிஎம்மோட. இன்னொன்று முக்கியமான ஹைலைட் இந்த படத்துல நம்ம தலைவரோட டான்ஸ். கடந்த ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்ல என்னதான் ஸ்டெப்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும், எஸ் அஃப்கோர்ஸ் 75 ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஆட முடியாது. பட் இருந்தாலும் நம்ம சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைவரை புஷ் பண்ணி இந்த படத்துல ஆட வச்சுக்கிறாங்க. சிக்குடு வைப் சாங் செம்மையான வைபான ஒரு சாங். ஸோ கண்டிப்பா அதை நீங்க மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. ஆன்லைன்ல பார்க்கலாம்னு வெயிட் பண்ணாதீங்க, தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட மெயின் பில்லர் ஆஃப் ஹைலைட்ஸ். இப்போ நம்ம நெகட்டிவ் சைட் போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? நானுமே இந்த படம் ஃபுல்லா ஈகரா வெயிட் பண்ணதுக்கே அது எதுக்குலாம் அந்த ஏ சர்டிஃபிகேட்டுக்கு தான். ஸோ இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கலாம், பேசாம யூபிஏவே கொடுத்துருக்கலாம் சென்சார் மூலியமா. ஏன்ற அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்ன வயலன்ஸ் இருக்குன்னு தெரியல. வயலன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா விக்ரம் லியோவை விட இந்த படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த சின்ன சின்ன எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு கொள்றது வேணா கொஞ்சம் ஒரு மாதிரி அட்வான்டேஜா இருந்திருக்கலாம். பட் இது அந்த அளவுக்கு யாரையும் பாதிக்க மாட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு யூபிஐ கொடுத்துருந்தா கூட ஒரு ஃபேமிலி அழைச்சிட்டு போய் ஃபுல்லா பார்க்கலாம். 18+ மேலதான் போய் ஆகணும், அது வேற. ஸோ இதை கொஞ்சம் ஏ சர்டிஃபிகேட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். சிக்குடு வைப் சாங் நம்ம எந்த அளவுக்கு வைப் பண்ணமோ மோனிகா சாங்கி வைப் பண்ணலான்னு பார்த்தா மோனிகா சாங் தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி வச்சுட்டாங்க இந்த படத்துல. மோனிகா சாங் வந்ததுக்கு ஒரு ரீசனபிளே இல்லை. சிக்குடு வைப் கூட ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லலாம். பட் மோனிகா சாங் சம்மந்தமே இல்லாம எப்படின்னா விறுவிறுன்னு போயிட்டு இருக்கும் சீனு. நம்ம ஷோபின் சார் தம் வச்சுட்டு இருப்பாரு கண்டனமல்ல, திடீர்னு கட்டு வந்தா கண்டனமல்ல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு மோனிகான்னு. சாங் என்ஜாய் பண்ண முடிஞ்சு, அதுல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸா கூட எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க நம்ம பூஜா டேவும். பட் இது ஒரு காம்பினேஷனா பார்க்கும்போது இது தேவையில்லாத ஒரு சாங் மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த ஒரு இது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்டேஷன்ஸை கில் பண்ற மாதிரி தான் இந்த விஷயம் இருந்துச்சு. என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் டு டில் டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஹைடா வச்சிருந்தது. ஒரே ஒரு ஹைடுனா அது வாட்ச் தான் ரிசம்பளா வச்சிருந்தாங்க. பட் அந்த வாட்சுக்கு இந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை கொடுத்தாங்களான்னு கேட்டீங்களா, ஜஸ்டிஃபையே கொடுக்கல. சிம்பிள் கான்செப்ட்ல முடிச்சிட்டானுங்க. அந்த வாட்ச்ல ஒரு கோல்டு ஹைடா வச்சு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க தவிர அந்த வாட்சுக்குன்னு பிரத்யேகமா எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கல. ஸோ அந்த வாட்ச் வச்சு என்னதான் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதை வச்சு ரூமர்ஸ் கூட கிளம்பிச்சு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், டைம் டிராவல் படம்னு. பட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இது ஒரு வாட்சாவே ஆக்கிட்டாங்க, எதுவுமே பண்ணலாவீங்க. அடுத்து இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, நம்ம நாகார்ஜுனாவை சுத்தமான ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. ஹைப் இருந்துச்சு, நாகார்ஜுனாவுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் போர்ஷன் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஹைப்பா கொண்டு போயிருந்தாங்க. நானே ஒரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னடா இது ஹீரோவோட வில்லனுக்கு பயங்கர மாசா போகுது, நல்ல இம்பாக்ட். ஒருவேளை லியோல விட்டதை இதுல புரிஞ்சவர் போல வில்லனிசம்னு பார்த்தா லியோ மாதிரியே ஆக்கிட்டாங்க இந்த வில்லனிசம். எப்படி நம்ம லியோல ஆண்டனி தாஸும் ஹரோல் தாஸையும் மொக்க பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இது இந்த படத்துல நம்ம நாகார்ஜுனாவை சொல்லி முடிச்சிட்டானுங்க. அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, என்ன சொல்ல வருது ஒண்ணுமே புரியல. அந்த கேரக்டர் ஏதாவது வில்லனிசம் பண்ணுவோன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஓகே, இவர் வில்லனிசம் காட்ட போறாரா அப்படின்னு வர நேரத்துல சொல்லி முடிச்சானுங்க. ஸோ இதுதான் நாகார்ஜுனோட ஒரு போர்ஷனு.
நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவரோட ரோல்லாம். பட் அதுவும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அடுத்து நான் நம்ம உபேந்திராவுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவரோட இன்ட்ரோ பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இவராச்சும் ஒரு டேக் ஓவர் பண்ணுவாருன்னு பார்த்தா அவருக்கு டயலாகும் இல்லை, ஸ்பீச்லெஸ் ஆகிட்டீங்க, ஊமை மாதிரி ஆகிட்டீங்க அவரை. அவர் ஜஸ்ட் ஒரு ரஜினிக்கு ஒரு தம்பியா தான் நடிச்சுக்கிறாரு போல. ஸோ அவர் வந்த சீன் ஒரு டெரிஃபிக்கா இருந்தாலும் அவரையாச்சும் நீங்க டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகலாம், அதுவும் இல்லை. ஸோ அவரையும் மொக்க பண்ணியாச்சு. அடுத்த மிகப்பெரிய மொக்க கேரக்டர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கேரக்டர் வரப்போகுதுன்னு. கிளைமேக்ஸ்ல நம்ம அமீர் கான் சார் தான். அவர் வந்து இந்த கதையை மாத்துவாரு ரோலக்ஸ் மாதிரின்னு பார்த்தா அவர் வராம இருந்தா கூட டக்குன்னு பணம் முடிச்சு வெளில போயிருக்கலாம் போல. அவரு வந்து ஒரு 4-5 காமெடி பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த சீன் வச்சாங்கன்னே தெரியல. அமீர் கான் டஹா அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சை கொடுத்து வச்சிருந்த ஒரு கேரக்டரை இவ்வளவு அடிமட்டத்துல ஒரு யூஸ்லெஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்துச்சு. அமீர் கான் கேரக்டரை ஒருத்தங்க டிசைன் பண்ணாமையும் நாகார்ஜுன கேரக்டர் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. உபேந்திர கேரக்டர் நல்லா இருந்த கேரக்டரையும் அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீனை வச்சு முடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த 3 கேரக்டரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அன்சப்போர்ட்டபிள் கேரக்டரா தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னா நான் சொல்லியிருந்தேன்ல பாசிட்டிவ்ல, நம்ம அன்பறிவு மாஸ்டர் ஆக்ஷன் அதே தான் இங்க டிசப்பாயின்மெண்ட்டும் ஆக்குனது. என்னதான் லோக்கி படத்துல கதை இல்லை ஸ்கிரீன் பிளே இல்லைனாலும் கூட ஒரு ஒரு ஆக்ஷனை வச்சாச்சும் அவரு உபேத்துவாரு. பட் அதுவும் இந்த படத்துல கிடையாது. ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது லோக்கியோட மூவில கிளைமேக்ஸ்ல ஒரு 1 ஃபைட்ன்றது கண்டிப்பா இருக்கும். நம்ம விக்ரம் எடுத்துட்டோம்னா விக்ரம் வர்சஸ் சந்தானம், லியோல எடுத்துட்டோம்னா லியோ பார்த்திபன் வர்சஸ் சஞ்சய் தத்தா இருக்கட்டும், ஹர்ல்தாஸா இருக்கட்டும், இப்படி இருக்கும். பட் இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் வர்சஸ் நாகார்ஜுனுக்கும் ஃபைட் வரும்னு எதிர்பார்த்தேன். ஃபைட் வந்துச்சு. பட் ஆனா ப்ரீவியஸ் இந்த 2 ஃபிலிம்ஸ் மாதிரி அந்த ஃபைட் இல்லை. ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு, டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுலயே நாகார்ஜுன கேரக்டர் ரொம்ப அல்பத்தனமா செத்த மாதிரி காமிச்சிட்டானுங்களா, அதை வர ரொம்ப இதாக்கிட்டாங்க. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்ன்றது தலைவருக்கும் நாகார்ஜுனுக்கும் எதிர்பார்த்தேன். பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அடுத்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, இது நெகட்டிவ்னு சொல்றதா பாசிட்டிவ்னு சொல்றதான்னு தெரியல. என்னன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா படமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜான்ரால இருக்கும். பட் அவரே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம் மாதிரி இருக்காது, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிம்னு இருக்குன்னு சொன்னாரு. எஸ், அது உண்மைதான். அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம் கம்பேர் பண்ணும் போது இது டோட்டலா வேற ஃபிலிம் தான். ஒரு வேற ஜானர்னா வழக்கமான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் அது எந்த அளவுக்கு இன்னைக்கான ட்ரெண்ட்ல ஒரு சூப்பரா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எடுக்க முடியுமோ அதை எடுத்திருக்கிறாரு. சில சீக்வன்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தாலும் சில சீன்ஸ் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமா இல்லைனாலும் ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அது உங்களுக்கு ட்விஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த படத்தோட குறைகள். இதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சிருந்தா இந்த படம் உண்மையாலுமே ஒரு நல்லா வந்திருக்க வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல இந்த கூலி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் படத்துல விக்ரமோட ஹோல் மூவி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிளைமேக்ஸ் ரோலக்ஸ் சீனை மட்டும் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டா மீதி ஃபுட்டேஜ் எப்படி இருக்குமோ விக்ரம்ல, அதேதான் இந்த கூலி படம். ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நம்ம விக்ரமோட ஸ்டைல்லையே தான் போயிட்டு இருக்கோம். ஆனா கிளைமேக்ஸ் ரோலக்ஸ் சீன் மட்டும் இல்லாம விக்ரம் படத்தை ஒரு நார்மலா பார்த்தா எப்படி இருக்குமோ அதே தான் கூலியும். மொத்தத்துல இந்த கூலி படத்துக்கு நம்ம ஃபிலிம் ஃபேவர் சார்பாக டிபிக்கலா மார்க் கொடுக்கணும்னா ஒரு 5க்கு 4 தரலாங்க. என்னடா இவ்வளவு குறைகளை சொல்லிட்டு 4 மார்க் கொடுக்குறியான்னு கேட்டீங்கன்னா, எஸ், நீங்க நம்ம தலைவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த வேட்டையனா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது கூலி எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் எனக்கும் தோணுது. இந்த படத்துல என்னதான் இவ்வளவு குறைகள் இருந்தாலும் நீங்க இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல நம்ம டிஏஜிங் பண்ண தலைவரை பாருங்க. அதுக்கோசரமே 4 என்ன 5க்கு 10 நீங்க கொடுத்துருவீங்க. நம்ம தலைவர் அனிருத் சொன்ன மாதிரி 10 கப்பு 10 ஃபயர்ன்ற மாதிரி தான் அந்த மூமெண்ட் அங்க இருக்கும். ஸோ இதுக்காகவே தாராளமா 5க்கு 4 தரலாம். மொத்தத்துல இந்த படம் 1000 கோர்ஸ் ஃபிலிமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன்னா ரிவ்யூஸ் அந்த அளவுக்கு கூலிக்கு ஒரு அட்வான்டேஜா இல்லைனாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஜெயிலருக்கும் அப்படிதான் வந்துச்சு. பட் ஜெயிலர் 600 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் கலெக்ட் பண்ணணும்னு
நம்பிக்கை வைக்கிறேன். அதுக்கு மெயினா நீங்க பண்ண வேண்டியது முக்கியமா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. என்னதான் இந்த படத்துல இவ்வளவு குறைகள் இருந்தாலும் நம்ம தலைவருக்காகவாச்சும் ஒரு டைம் போய் தியேட்டர்ல பாருங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் ஆனா மொத்தத்துல கூலி கூலி கூலின்னு இவ்வளவு எக்ஸ்பிரஷன் வச்சதுக்கு கூலி இவ்வளவுதானா அந்த அளவுக்கு தோணுச்சுங்க. லாஸ்ட் ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த படம் நம்ம லோகேஷ் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம், எல்சியூ கிடையாது. இது தலைவருக்காக பிரத்யேகமா எடுக்கப்பட்ட படம்னால இதுல எல்சிக்குள்ள ஃபாலோ ஆகல. பட் எல்சியில வந்திருந்தா கூட மேபி இந்த படம் தப்பிச்சிருக்கலாம் போல. ஓகே ஃபைன், ஸ்டாண்டலோன் எடுத்ததுக்கு மாஸ்டருக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம், அதுவும் நம்ம லோகேஷ்ல இருந்து வித் தலைவர் காம்போ சூப்பரா தாங்க இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதுல உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. தலைமையரங்கி சரிதம் எழுதவே